4 மலை நடுவில் நாங்கள் இருப்போம். எது வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கூடுமான வரை அந்த பள்ளத்தாக்குகளுக்கு யானை வராது. ரொம்ப கஷ்டம் யானை வருது. ஆனால் புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், முள்ளம்பன்றி நிறையா கிடைக்கும். காட்டுப்பன்றி வராது. குனிஞ்சு நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது, நிமிர்ந்து நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, புதர்கள் இருக்கும், நிறைய புதர்கள்லாம் இருக்கும். சுற்றி வர மரம், அது அப்படியே செட்டியெல்லாம் சில நாட்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதெல்லாம் அதுக்குள்ளேயே தூங்கிடுவோம். அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. நீங்கள் சமதள காட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனையோ தடவை காவல்துறையை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். எத்தனையோ முறை பார்த்துருக்கோம். போயிட்டுருப்பாங்க, நாங்கள் புதற்குள்ள தான். நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா ஃபைனாக்குலர் வச்சு நாயை கூட்டிகிட்டு வராங்களான்னு பார்ப்போம். சில பேர் நாயை கூட்டிகிட்டு வருவாங்க காட்டுக்குள்ளே. நாய் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பேசாமல் கம்முன்னு கலந்துருவோம் உள்ள புதற்குள்ளேயே. எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊர் பேர் பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம். இதில் ஒச்சரப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் தென்புறமாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள தான் அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே புதைச்சிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த துப்பாக்கியில் பாருங்கள் கத்தி மாதிரி வச்சுருப்பானுங்க, அது விஷக்கத்தி. அந்த கத்தி லேசாக வெட்டினா கூட அதுக்கு மருந்து இல்லை. அது எங்கே போய் மருந்து போடணும்னா அரசு மருத்துவமனையில் தான் அதுக்கு மருந்து கிடைக்கும். அங்கே போனால் உனக்கு இந்த கத்தி ஏன் பட்டுச்சுன்னு கேட்டுருவான். உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஒரு புதற்குள்ள பதுங்கியிருந்தோம். அப்போ இந்த மாதிரி வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து அந்த காலகட்டங்களில் புதுசாக போயிருந்தேன் வேணாம். அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா கம்முன்னு படுத்துக்குவோம். போகிறாங்க. ஆனால் நான் வானொலி செய்தியை எப்போதும் திரும்பி கேட்கும்போது 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தப்பித்து செல்லுகிறான் வீரப்பன் கும்பல் அப்படிலாம் செய்தி வரும். ஆனால் நாங்கள் அங்கே தான் இருந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி வேடிக்கை. அப்போ வந்து என்னென்னா நடராஜன் அப்படிங்கிறவர் தான் அந்த அதிரடிப்படையுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு நாங்கள் வச்ச பேர் டீப்பினி தலைன்னு வச்சோம். டீப்பினா தூக்குச்சிட்டி, அங்கே டீப்பினின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மேலே அறிக்கை அந்த வானொலியில் கேட்டுகிட்டே கிடப்போம். நாங்கள் ஒரு மலையை சுற்றி வளைத்து விட்டோம், இன்னும் அரை மணி நேரத்தில் அத்தனை பேரையும் நாங்கள் உசுரோட பிடிச்சிருவோம்லாம் சொல்லுவாங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம்மத்துக்கு அங்கிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். எங்களுக்கும் திம்மத்துக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்கும்.